ஹாய் 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 கேப்டன். என்னடா பாத்ரூம் போற கொஞ்சம் கம்பெனி கூடுறா. சீ, பாத்ரூம் போறதுக்கெல்லாம் கம்பெனியாடா? இப்படி பண்ணி தான் நம்ம யூத்தோட டைம் எல்லாம் வேஸ்டா போகுது. அதுக்கு இப்ப என்னடா பண்ணலாம்ன்ற? இந்த மாதிரி ஸ்னக்கிஸ் யூஸ் பண்ணுங்க. டேய் வாங்கடா ஃபுட்பால் செலக்ஷன் பிராக்டீஸ் பண்ணலாம். நிறுத்துங்கடா. ஃபுட்பால் என்ன பெரிய கேமா? 10 பேர் ஒரு பந்தை விரட்டுறாங்க, அத 10 பேர் தடுக்கறாங்க. ரூல்ஸ் மாத்துனா கேக்குறாங்களா? ஆளுக்கு ஒரு பந்தை வச்சு விளையாட வேண்டியதானே? நம்ம நேஷனல் கேம் ஹாக்கின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அவன் சொல்லிதான் எனக்கே தெரியும். யாரா இவரு தீ குளிச்சிட்டு பாதியில வந்துட்டாரா? ஏன்டா பேச மாட்டேன்? சம்பளம் வாங்க ஆபீஸ்க்கு வருவல்ல, அப்ப தெரியும் இந்த பிரின்சிபால் யாருன்னு. நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலனா என் ஃபேமிலிக்கு நீங்களே கொண்டாந்து கொடுத்துருங்க, அவங்க வாங்கிட்டு போறாங்க. உனக்கு ஏதுடா ஃபேமிலி? நீ தனியாள் இல்ல? பிரின்சிபால் சார், நான் தனியா தான் வருவேன், ஆனா தனியாள் இல்ல. அவன் இதே டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டீங்கடா. மை டியர் பாய்ஸ், இவனோட சேராதீங்க, உங்க லைஃப் கலர்ஃபுல்லா இருக்காது. என்ன சொன்னீங்க? பாத்தீங்களா கலரை பத்தி யாரு பேசுறது? டேய், வர வர உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்குடா. நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு இது வரைக்கும் வருது. இங்க வந்து Shut up. Let us come to the point. ஸ்ரீதர் சார், இந்த குரூப்லயே நீதான் பிரில்லியன்ட் பாய். நம்ம காலேஜ் வருஷம் ஃபுட்பால் மேட்ச்ல தோத்துட்டு வருது, அதுக்கு என்ன காரணம் தெரியுதா? எனக்கு தெரியும் சார். பிரின்சிபால மாத்துங்கடானா கேக்குறாங்களா? Shut up. என்னது இது உங்க செட்டப்பா? நம்ம காலேஜ்ல நல்ல கோச் இல்லாதனால டெல்லியில இருந்து ஸ்டூடெண்ட் கம் கோச்சை உங்களுக்காக ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அதோ வராங்க பார். Good morning, sir. Good morning. Mr. Sridhar, senior player. Hello. Hello. Simbu. Hello. Bablu. Hello. அப்படியே என்னையும் கோர்த்து விடுங்க. இவன் பியூனு, பேரு கபாலி, கபில்னு பேரை மாத்தி வச்சிருக்கான். இந்த டீ காபி கட்ட வாங்கி கொடுப்பான். பட் எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கபில். ஹலோ, பட் ஐ அம் a bachelor. ஆனா இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க ஏஜ்ல ஒரு பொண்ணு இருக்குது, இடுப்பு பக்கத்துல ஸ்கின் டிசீஸ் வேற இருக்குது. நான் வரமா? ஆனா இவன் கூட சேராதே. ஆப்பு, இதான் ஆப்பு. Let's go for the practice then. நான் விளையாட வரலாங்களா? Football. யா. You? Yes. உனக்கு விளையாட தெரியுமா? என்ன அப்படி கேட்டீங்க? 10 பேர் ஒரு பந்தை உதைக்கிறதும், அத 10 பேர் லாவகமா தடுக்கிறதும், அந்த பெனால்டி ஷாட், கார்னர் கிக், ஓ மை காட், இட்ஸ் a great game. மருடனா தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே கிரவுண்ட்ல விளையாடி இருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். அவர் விளையாடும் போது எங்க தாத்தா தான் பால் பொறுக்கி போடுவாரு. ஓகே ஓகே. பட் நீங்க பியூன் எப்படி விளையாட முடியும்? அட்லீஸ்ட் உன் அசிஸ்டன்டாவது வச்சுக்கோயே. ஓகே, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு சேர்த்துக்கிறேன். ஓகே பாய்ஸ், கம் ஆன் லெட்ஸ் ப்ளே. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் அண்டா மாத்திட்டு வா. ஆல் தி பெஸ்ட். பழனிமலை முருகா, ஆண்டவா, திடீர்னு ஒரு பியூன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு எங்க போவான்? நீதான் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து என்ன காப்பாத்தணும்பா. முருகா, என்ன இது விபரீதம்? ஒரு ட்ரெஸ் கொடுக்க சொன்னா உன் ஓன் ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டாயே. தயவு செய்து உன் விளையாட்டை நிறுத்திவிட்டு நான் விளையாடுவதற்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பா. ஆஹா, தேங்க்ஸ் முருகா, தேங்க்ஸ். டேய், ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்ட்ல இறங்குற, சேஃப்டிக்கு இத வெச்சுக்கோ. பெஸ்ட் ஆஃப் லக். டேய் நில்றா. சேஃப்டியா? இது எங்க வைக்கிறது, எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்கயா? நிக்க மாட்டேங்குது. இங்கயா? எங்க? கபில், you are also playing? யா, நான் ஸ்டேட்ஸ்க்கே விளையாண்டுவேன். பெப்சி எதில் மாங்க மோர். ஆஹா, பிச்சை கேக்குறதுக்கு ஸ்டைல் வேறயாம்மா. நீ மட்டும் என்னமா ஃப்ரீ டைம்ல வீடு வீடா போய் ஒட்டற அடிக்கிறீங்க? சரி விடு. போ. ஏதோ சென்டிமெண்டா கொடுத்துருக்கான், வச்சுக்கிறேன். ஃபோர்ஸா பந்து வருதுடா, பாத்துடா, ஜாக்கிரதை. டேய் கபில், என்னடாச்சு? கபில் கடிபட்டுருச்சு. ஸ்ப்ரே அடிக்கட்டுமா? ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு என்ன காக்ரோச்சா? போமாந்தாண்ட. நீ வேற. டேய், காடேங்கடா. காடு ட்ரெயின்ல கடைசி பெட்டியில வருவாரா? டேய் இடியட், நான் கொடுத்த காடேங்கடா. நீ கொடுத்தது காடா? இத சொல்றியாடா? டேய் முட்டாள், இது எங்க வெச்சிருந்தா அடிபட்டிருக்காதுல்ல? அது அங்கேயாடா வைக்கணும்? இது 7 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க, தெரியுமா? ஐயே, 7 இயர்ஸா யூஸ் பண்ணதா? அடா பாவி, இது தெரியாம நான் அதுல பெப்சிய வேற ஊத்தி குடிச்சிட்டேனடா. பெப்சி லைட்டா உப்பு கரிக்கும் போதே டவுட் ஆனது. அதுல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காம. இல்ல விளையாடலாம்டா, ஃபுட்பால் வேணாம்டா, உயிருக்கு ஆபத்தா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை ஃபுட்பால் டீம்ல சேர்த்துக்கிட்டேன்ல, என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல சேர்த்துக்கிறீங்களா? எதுக்கு? நான் ஊருக்கு புதுசு, நல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ரெஸ்டாரண்ட் இருந்தா கூட்டிட்டு போறீங்களா? சரி, எங்க டீம்ல சேர்த்துக்கிறோம். எங்களோட ஜாலியா சுத்தி ஒண்ணா சாப்பிட்டு எங்க பர்சனாலிட்டியை பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஏன்னா எங்களுக்கும் பாலிசி இருக்கு. நம்ம மூஞ்சிக்கு என்னடா பாலிசி? எல்ஐசில ஒன்னு எடுத்திருக்கேன். ஒரு நாள் ஒரு வருஷம் பழகணும்ன்ற அவசியம் இல்ல. என் மனசுக்கு பிடிச்சவனை நான் மீட் பண்ணா போதும், கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன்.
ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் சந்திக்கல. நாங்களும் சந்திக்க. பாலே 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 எதுக்கு தடுத்துறாங்க? அப்படியே மடக்க. என்னடா சைக்கிளோட மெதுவா போய் மடக்கு. நிறுத்து. அதான் பாலே 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 சூப்பர் ஸ்டார் பாத்தியா? என்ன பத்தி அவர்கிட்ட சொன்னியா? எப்ப அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு? நானே உங்களை நேர்ல பார்க்கலாம்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அப்ப என்ன பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டியா? என் பெரிய பொண்ணோட கம்மல் வித்து 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். கடையிலேயே இப்ப நல்லா வருமானம் வருது. சேருக்கான பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். பாலு, இப்ப நான் கொடுத்த பணத்தை பத்தியா பேசுறேன்? எப்போ அந்த ஷீட்? டேய் என்னடா ஷீட் அது? கால் ஷீட் முதலாளி. அந்த ஷீட்டை எப்பப்பா அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க போற? இந்த காசை வாங்கிக்கங்க. ஐயோ முதலாளி, நீங்க என்ன முதலாளி பாலு கிட்ட பேசிக்கிட்டு சட்டு பண்ணி வண்டியில் தூக்கி போடுங்க. நேரா கெஸ்ட் ஹவுஸ் போய் சூப்பர் ஸ்டாரை பாப்போம். கதை ரெடியா இருக்கு, ஸ்டார்ட் பிரிச்சுனா இவனை சேர்த்துங்க. என்னடா வண்டிய? காது கேக்க என்ன ஒண்ணுன. நான் யார வேணா? இங்க வேலை இருக்கே கடையில. நீங்க தான முதலாளி வண்டி எடுக்க சொன்னீங்க. பாலு அமுக்கி பிடிங்கடா. ஓடி கீழ போறான். என்னடா வண்டிய? போடா. சார், மாஸ்டர் ரிஹர்சல் பார்க்கறதுக்கு உங்களை கூப்பிடுறாரு. டேய், எங்க மதுரையில நான் ஒரிஜினல் ஃபைட்டர், உங்க மாஸ்டர் டூப்ளிகேட். அங்க வந்த உடனே ஃபைட் என்னன்னு சொல்றா, செய்றேன். சார், இந்த சீன் என்னன்னா உங்களை 20 பேர் சுத்தி சுத்தி அடிக்கிற சீன் சார். அந்த 20 பேரை எங்கிட்ட அடி வாங்காம பாத்துக்க சொல்லுவோம் மாஸ்டர். வாடா. நம்ம படத்து கிளைமாக்ஸ்க்கு இதை விட அதிகமா கூட்டம் வரீங்க. ஹெலிகாப்டர்ல தொங்கிட்டு ஷாட் எடுக்க ரிஸ்க் எடுத்து பண்ண வரலங்க. நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வாங்க. டேய், அவனை டைட்டா பிடிச்சிட்டு பூ போல கூப்பிட்டு வாங்கடா. சரி முதலாளி. நம்ம மூலதனமே அவன்தான்டா. டேய், கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, குரல் கொஞ்சம் அதிகமா கொடு. மறுபடியும் வந்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டியா இல்லையா? இந்த வாட்டி எப்படி போறது? சூப்பர் ஸ்டார் பாக்குறதுக்கு குப்பசாமி முதலாளி வந்துக்கிறார். டேய், குப்பசாமி இல்லடா, குப்புசாமிடா, புறம்போக்கு. எப்படியாச்சும் பூந்துற வேண்டியதான். போட்டோ எடுத்து ஆகணுமே. இவர் யார் தெரியுதா? யார் தெரியுதா? யாரு? பார்பர் பாலு. இவரு சூப்பர் ஸ்டார் இப்படி, நாங்களும் இவரு இப்படி. எங்க முதலாளி சூப்பர் ஸ்டாரை பார்க்க போகணும், வழியை விடுங்க. சூப்பர் ஸ்டாரே வர சொன்னாரா? அவரு என்ன வர சொல்றது? இவர் அவரை பார்க்கணும். நீங்களா வருங்களா? அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, நம்ம ஜோலியை நம்ம பார்க்கலாம். வாங்க சார், நீங்க எங்களை தடுக்கல. தமிழ் திரையுலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தயாரிப்பாளரையும் அற்புதமான டைரக்டரையும் தடுக்கிறீங்க. அவருக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்களை எதுக்காக சார் இப்படி பண்றீங்க? ஏன் சார் இவ்வளவு தூரம் சொல்றமே உங்க காதுல விழலையா? முதலாளி, இவங்கிட்ட என்ன பேச்சு? பாலு நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? பேசாம பச்சையோட பச்சையா ஒன்ற வேண்டியதான். சார், ஷார்ட் ரெடி. டைரக்டர் கூப்பிடுறாரு, காஸ்டியூம் போட்டுங்க. போடா வரேன். இல்ல சார், ஹீரோ வந்துட போறாரு. போடா வரேங்க, டென்ஷன் ஆகுற. போடா. Dress அப்படி வச்சிட்டு வாப்பா. காலையில இருந்து 12 வாட்டி வயித்தால போயிடுச்சு. இத வெளியவும் சொல்ல முடியல. எங்கிட்டு போறது இல்லடா, எல்லா கதவும் மூடி இருக்கே. சினிமாக்காரங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதா. ஆக்ஷன். இப்ப எங்கிட்டு போறது? எங்க இருக்காருன்னு தெரியலையே. மாஸ்டர், இவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களை டூப்ளிகேட்னு சொன்னவன். ஓ, இவனா? ஃபைட்டர்ஸ், ரிஹர்சல்ல எல்லா அடியும் இவனுக்கு ஒரிஜினலா வேணும், புரியுதா? சேம் ட்ரெஸ் சேர்ந்துட வேண்டியதா. சார் சார் சார், நீங்க தானே அந்த மதுரை ஃபைட்டரு? மதுரை ஃபைட்டரு? மதுரை மதுரை. மாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. மாஸ்டரா? மாஸ்டர்னா என்ன? அப்போ டெஸ்ட் பண்ணிடலாமா? அத ரிகர்சல் தானே, பாத்துற வேண்டியதானே. பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன தைரியம் தான் ஏமலிய கழிப்பா? யோ, பேசிக்கிட்டானே என்ன ஏன் அடிக்கிற? டேய், இருங்கடா, எங்கடா அனுப்புறீங்க?
कोई आया है पकड़ो उसको பரவாயில்ல யாரு ஐயோ பாத்துட்டேன் எங்க அண்ணனை பாத்துட்டேன் பேசிட்டேன் தொட்டுட்டேன் ஐயோ அதே முடி அதே மிச அதே மூக்கு அதே வாயி அதே கை அதே காலு அதே ஸ்டைல் ஐயோ நான் தானா அதே பார்த்து நீதானா நீ பார்த்து சொன்னா எவனை நம்புவானா நீ எங்கடா சொல்லுவ யாத்தடா நீ யார்கிட்ட பேசுற அண்ணே என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணே உங்களை பாக்குறதுக்கு நஞ்சு நாராசனமாயி சிக்கி சின்னவனமாய் செதஞ்சு போய் வந்தேன் ஆனா உங்களை பார்த்தவன நான் மொட்டை கஷ்டமா சரி கண்ணா என்ன வேணும் அண்ணா என் பேர் கண்ணா இல்லண்ணா சலூன் கடை சண்முகம்னா சரி ஷண்முகம் அண்ணா ஒரே ஒரு தடவை சொல்லுங்கண்ணா ஷண்முகம் அண்ணா ஒரு தடவை சொல்லுங்கண்ணா ஷண்முகம் அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்கண்ணா சரி சலூன் கடை ஷண்முகம் என்ன வேணும் அது வந்து நானும் என் பொண்டாட்டி உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டோம்னா என் பொண்டாட்டி நானும் ஒண்ணு சேர்ந்துரும்னே என்ன சொல்ற ஆமாண்ணே உங்க போட்டா ஒண்ணுதானே என் குடும்பத்துல கேட்டா நிக்குது நீங்க மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா கிளம்பிடுவோம் சரி எங்க உன் வைஃப் வைஃப் ஒண்ணும் பயப்படாதீங்க மோகன்ராம் உங்க மிஸ்ஸஸ் கூட்டிட்டு வாங்க அப்படியே ஸ்டில் கேமரா பண்ணி ஆமா வாங்க வேமா வாங்க ஹலோ ஷாலினி வீட்டுக்கு வீடு தானே போன் கேள்விப்பட்டுக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போன் பாத்தியா என்னது சவுண்ட் ஆஃப் மியூசிக் ஆர் யூ ஃப்ரீ ஐயோ ஒரேடியா பிரியா இருக்கிறானா அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாத்தையும் பண்ணினுக்கிறேன் சரியா நம்ம அச்சி டிராயிங் என்ன ஆச்சு ஆல்மோஸ்ட் ஓவர் ஃபைனல் டச் அப் கொடுக்குறேன் குடு என்னாண்ட எப்ப கொடுக்குற நேர்ல வாங்க கொடுக்குறேன் எப்போ மீட் பண்ணலாம் 22 ஏக்கர் வீடு நம்ம ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது போயிடும் அந்த மார்பிள் ஃபவுண்டன் கிட்ட மீட் பண்ணலாமா சரி பை தி வே உங்களுக்கு என்ன கலர் Dress பிடிக்கும் ட்ரெஸ்ஸா நமக்கு வேண்டியதெல்லாம் Dress நனைஞ்சிருக்கணும் அவ்வளவுதான் கேட்ச் மை பாயிண்ட் சீ நீங்க ரொம்ப நாட்டி நீ மட்டும் கம்மி நாட்டியா நீ தான் ரொம்ப நாட்டி அது சரி இன்னைக்கு நீங்க என்ன ட்ரெஸ்ஸா ஐயோ அத்தியம் கேக்குற துணி கடா மாதிரி மயில் கணக்குல தொங்குது சரி நீ என்ன கலர் Dress black and white சரி அப்ப நான் கலர்ல ரிலீஸ் ஆயிடுறேன் புத்தம் புதிய காப்பி சினிமா பாட்டுல வர மாதிரி நிமிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கினா நான் ஓகேயா சரி 10 நிமிஷத்துல வந்துடுறேன் 5ல வந்தா வலிக்குதா பெருசு இருக்குதுல்ல by the way you see all the most of our contemporary paintings are abstract as I made 1 or 2 portraits also the flora fountain I mean marble fountain is also there okay bye bye யாருமா போன்ல பத்திரிக்கைக்காரங்கப்பா நம்ம ஆர்ட் எக்ஸிபிஷன் இல்ல ஏமா தும்மற ஜலதோஷம் பிடிச்சிருக்கு இதுல கூட சந்தேகமா புரிஞ்சு போச்சு அந்த பையன் அவன் மேல தண்ணி அடிச்சான்ல ஜன்னியே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல என்னமாச்சு குளிருதா அப்ப ஜுரமா தான் இருக்கும் எதுக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கமா ஏசி ஆஃப் பண்ணிடுங்கப்பா டிஸ்கனெக்டே பண்ணிடுறேன் என்ன பாட்டி காமேஸ்வரர் ரெடியா திருப்பூ ராஜாவாட்ட இருக்கு என் கண்ணே பற்றும் வர்ணிச்ச வரைக்கும் போதும் என்ன ரெடியா நீ ரெடியா மதன மயக்கணும் நாயே மயங்குட்டானே பாத்தீங்களா 5 மாத்திரை போட்டா போதும் 5 மணி நேரத்துக்கு எந்திரிக்கவே முடியாது மொத்தமா சேர்ந்து கலந்து கொடுத்துட போறேன் எழுதி கொடுத்த டைலாக் எல்லாம் ரெடியா ரெடியாகும் சொல்லு பீம்பாய் அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சம் ரூபாய் எடுத்து இந்த அவினாஷி நாயோட முகத்திலே விட்டறி அதுக்கப்புறம் வீடியோ வரும் அது எதுக்கு இதுல போட்டிருக்காகும் எல்லாத்துக்கும் ஒரு ஆக்கம்னு மேலபடி கேட்ச் மை பாயிண்ட் ஐயோ பாட்டி முள்ளங்கி பத்த மாதிரி 10,000 ரூபாய் ஆயிட்டு பாயிண்ட்டுக்கு நீ தைரியமா போ எல்லாம் கரெக்டா பண்ணிடுவான் மீதி 10,000 எப்ப தருவாய் 10,000 5,000 தானே மிச்சம் இது பெங்களூர் ஆக்கும் விலைவாசி எல்லாம் ஏறி போயிடுத்து நிர்பந்தம் இல்லை நோக்கு வேண்டானா நாங்க போறோம் வாடா இருக்க இந்த பாரு உன்ன மாதிரி ஒரு பாட்டி இருந்தா போதும் என் பொண்ணு 8 பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவேன் ஏதாவது பண்ணி தொலைங்க பீம்பாய் வெங்கடேஷா என்னது
சூப்பா ஐயாவுக்கு என்ன சார் அனாவசியமா டையெல்லாம் கட்டி இருக்கீங்க? என்னடா என்ன விஷயம்? இல்ல வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். டேய் இந்த அவனாசி வேலை விட்டு தூக்குறதுன்னு அவ்வளவு லேசிப்பட்ட விஷயமா? அப்புறம் ஏன் சார் சன்னிதானத்துல இருந்து சமையல் கட்டுக்கு வந்துட்டீங்க? ஏய் உனக்கு இப்ப தெரியாதுடா, 4 பெண்ணை பெத்து பார்த்தேன்னா தான் தெரியும் உனக்கும் கஷ்டம். சார் பெப்பர் போட மாட்டேன் சார். பெப்பர் தானடா கொண்டடா நான் போடுறேன். நான் போடுறேன் சார். இல்லடா நான் போடுறேன்டா. நான் இன்னும் தீவிரவாதம் வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். பெப்பரை கொஞ்சமா போடுங்க சார். ஆச்சரா ஐயா கொண்டு சரிங்க. ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ பிரேக்ஃபாஸ்ட். பிரேக் ஆகுது கியர் ஆகுது. நம்ம லேடி கஸ்டமர் சாலனி கமிங் another 5 minutes. அதுக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு வந்துக்கிறேன். இப்படி ஹீரோ மாதிரி இருக்குதா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணீங்க. சூப்பர் சாப்பிடுங்க. வீக்கா ஃபீல் பண்ண கூடாதே. ஐயோ ரொம்ப முக்கியமான வேலையா போறேன். ஸ்ட்ராங்கா தெம்பா ஃபீல் பண்ணணும். அடுப்புல வச்சானா அடுப்பு உள்ளார வச்சானா ஃபயர் இன்ஜின் வந்ததா அணின்னு போலுக்குது. இது ஊதி குடிச்சு நின்னா மத்தியானம் ஆயிடும். இது பார் என் வாழ்க்கை பிரச்சனை. நேத்துக்கு இன்னைக்கு அழிச்சா மாதிரி இருக்கிறையா. சூப்பு ஊப்பு குடிச்சு உடம்பு தேத்திக்க. பாஸ் சொன்னா கேளு, நான் பாஸ் குடி. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இவ்வளவு பெரிய வீடா? நல்ல கம்பெனி தான் போல இருக்கு. குட் ஃபர்னிச்சர், வெல் மெயின்டைன்ட். இப்படி ஒரு பெட்ரூமா? வெரி நைஸ். நமக்கு என்ன கட்ட மாதிரி இருக்கு? நம்ம முதலாளி நம்மளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஓகே, முதல்ல நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் மத்த வேலைங்களை கவனிக்கணும். எங்க முதலாளி தங்க முதலாளி. என்னம்மா இங்க பாருங்கப்பா. டேய் யாரா நீ? எழுந்துடுறா படவா பயல. என்னால முடியாது. முடியாதா? எழுந்துடுறானா? டேய் துஷ்டா, டேய் 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 டேய். ஏண்டா என் வீட்டு முருங்காய் எடுத்து எங்கிட்டே விளையாட்டு காமிக்கிறியா? இப்போ உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து தூக்கி அடிக்கிறேன் பாரு. பாடவா என் பெட்டி படுக்கையை தொட்ட உன்னை தூக்கி வெளியே போடுடும். ஆமா பாக்கலாமா? பாக்கலாம். பாக்கலாம்டா. என்னது சங்கரா வீட்டுல இருந்து பை வந்து விழுவுது? என்ன சங்கரா ஊருக்கு போறியா? ஊருக்கு போறேனா? வந்து சொல்லி தொலைக்கிறேன் யார்? ஐயோ என்ன பல்லு வலியா? போட்டனா பல்லு வலியா? கொட்டிச்சா? ராமநாதா, இந்த பைய என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பெட்ரூம்ல வந்து என் பொண்ணோட கைய பிடிச்சி எடுத்துட்டான். அதுவும் பட்ட பகல்ல. பார்த்தா டீசென்டா இருக்கான். பாடாவா. ஏய் மைண்ட் யுவர் லாங்குவேஜ். குத்துனா அந்த சைடு விங்கும். சார், மை நேம் இஸ் அரவிந்த். கெம்ப்ராஜ் டி எஸ்டேட்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பெங்களூர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி நேரம் இங்க வரேன். கம்பெனில எனக்காக இந்த இடத்துல 9ஆம் நம்பர் குவார்டர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. அதுல இந்த சொட்டத்தலையும் அழுக்கு பணியை போட்டுட்டு கல்யாணம் பண்றான். 9ஆம் நம்பர் வீடா? அங்க தப்பு நடந்து போச்சியா? உன் வீட்டு நம்பர் என்ன 6 தானே? அந்த ஆணி லூஸ் ஆகி 6 9 ஆயிடுச்சு. அத பார்த்து நீங்க 2 பேரும் லூஸ் ஆயிட்டீங்க.
I'm so sorry, Mr. Shankaran. I'm really very sorry. ராமநாதா, முதல்ல இந்த ஆளை இங்கேருந்து கூட்டிட்டு போ. இந்தாப்பா, உன் வீடு பக்கத்துல தானே இருக்குது. பொட்டிய தூக்கு, இடத்த காட்டுறேன் நானு. போ. ஐயா, அட பாவி, நான் காலங்காத்தால வாக்கிங் வந்திருக்கேன். பரிசு எடுத்துக்கிட்டா வந்திருக்கேன் பிச்சை போடுறதுக்கு. பிச்சை கேட்கறதுன்னா வீட்டு பக்கவா? நான் பிச்சைக்காரன் இல்லையா? பின்ன என்ன பைத்தியமா? உங்க சிங்காரம். என்னது சிங்காரமா? ஆமா. நீயா? சினிமாவில சேர்ந்து வேஷம் போட்டுக்கிட்டு தெருவில் அலையிறியா? ஐயோ, இது சினிமா வேஷம் இல்லையா? வேற என்ன வேஷம்? நீங்க சொன்ன மாதிரி கல்யாணி கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னையா, அதுக்கு விழுந்த அடிதான் அதெல்லாம். பலே பலே பலே, அடி விழுந்துதா? உன் காதல் சக்சஸ். எப்படி நம்ம அட்வைஸ்? ஆமா, அடிச்சது அவ அப்பனா அண்ணனா? அப்பா அண்ணன் ரெண்டு பேருமே இல்லையா? நீயே அடிச்சுக்கிட்டியா? இல்லையா, நீங்க காதலிக்க சொன்னீங்களே கல்யாணி, அவதான் இந்த மாதிரி அடிச்சுட்டாயா. கல்யாணியா உன்னை இந்த அடி அடிச்சா? ஆமாய்யா, அவ பொண்ணு இல்ல, பிசாசு. ஓ, அந்த பிசாசு உனக்கு ஒத்து வராது. இந்த சுமதி இருக்காள், அவளை ட்ரை பண்ணி பாரு, ஒத்து வரும். ஐயா, உங்க விளையாட்டுக்கு நான் தானே கிடைச்சேன். நீங்க சொன்ன கல்யாணி சுமதி அண்ணி. ஆமா, நம்ம விளையாட்டுக்கு ஒருத்தனும் ஒத்து வர மாட்டான் போல் இருக்க. யாரு? அரவிந்த் மாதிரி தெரியுது. ஓ, இவனை ட்ரை பண்ணலாமே. குட் மார்னிங் அரவிந்த். குட் மார்னிங் சார். ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ரிப்பேர் ஆயி போச்சு, அதான் சரி பண்ணிட்டு இருக்கேன். ஓ, வந்தா தகராறு பண்ற, இல்லைன்னா ரிப்பேர் பண்ற. வேலைக்கு போறதா உத்தேசமே இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார், நாளைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணோம். ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். இப்படி தனியாவே அலையிறியே, குடும்பம் ஒண்ணும் இல்லையா? எனக்கு யாரும் கிடையாது சார், நான் ஒரு அனாதை. என்ன இப்படி பேசுறான்? வெகுளி மாதிரில இருக்கிறான். புகுந்து விளையாட வேண்டியதுதான். என்ன சார் நீங்களே பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நாம நினைச்சதெல்லாம் நடக்குது. நேற்றே அவங்களுக்குள்ள மோதல் வந்தது, அதை இன்னைக்கு காதலா மாத்திர வேண்டியதுதான். குட் மார்னிங். எத்தனை தடவை சார் குட் மார்னிங் சொல்லுவீங்க? நீயா? அரவிந்த், நேத்து நடக்க கூடாது, ஏதோ நடந்து போச்சு. நாம தான் அனுசரிச்சு போகணும். பரவாயில்ல, சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. சாரியா? இந்த குடும்பத்தோட சவகாசமே எனக்கு வேண்டாம். ஏ மிஸ்டர், வார்த்தையை அளந்து பேசு. வீடு மாதிரி உள்ள வந்துட்டு இவ்வளவு திமிரா பேசக்கூடாது. சாதாரண நானி கூட மாட்ட தெரியாதவன் அப்பன், அவனோட பொண்ணு தானே நீ மட்டும் எப்படி இருப்பியா? சார், இவ அப்பா என்ன தெரியுமா சார் பண்ணிருக்கா? காலனில இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கும் போய் 9ஆம் நம்பர் குவார்டர்ஸ்க்கு ஒரு காலி பையன் வந்திருக்கான். வீட்டுல எல்லாம் 2 பூட்டா போட்டு வைங்கன்னு சொல்லிருக்கேன். அப்ப நான் அப்பன் நம்புறேன் சார். உன் அப்பனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இவகிட்ட ரொம்ப நேரம் பேசாதீங்க சார். பாத்தியாமா இந்த அரவிந்த் அம்பயலுக்குள்ள திமிர? அத விடுங்க அங்கிள், அவர் ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கார் போல இருக்கு. வந்த அன்னைக்கே பெரிய ப்ராப்ளம். இவனுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக நானும் உங்க அப்பனும் எவ்வளவு உசுருக்கு உசுரா பழகணும். என் முன்னாடி இப்படி பேசினா என் மனசு எப்படி இருக்கும்? இவனை நான் சும்மா விட போறது இல்ல. நீ ஒண்ணு பண்ணு. என்ன அங்கிள்? இந்த பாரு, நாளைக்கு காலையில அவன் ஆபீஸுக்கு போற நேரம் பார்த்து, யாரு அரவிந்த் ஆபீஸுக்கு போற நேரம் பார்த்து விசில் அடி. ஐயோ, என்ன ஐயோ? நீ விசில் அடிச்சிட்டு உன்னை பார்த்து அவன் அடிச்சான்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிடு. மீதியை நான் பாத்துக்கிறேன். எதுக்கு அங்கிள் இதெல்லாம்? எனக்கு வேணும், சொன்னதை செய். அப்படிங்கிறீங்க? ஆமான்ற. ஓகே. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அமைச்சர் மாவே காளைபாண்டியார் அவர்களுக்கு சமூக சேவைக்காக இந்தியாவின் சிறந்த குடிமகன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் சிறந்த குடிமகன் ஆயிட்டியா நீ? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தலைவரே. நம்ம கட்சியில ஒருத்தர் இந்த மாதிரி அவார்டு வாங்குறது நமக்கு தானே பெருமை. எப்படிங்க இவனுக்கு போய் இந்த விருது கொடுக்குறாங்க? இப்பெல்லாம் விருது கொடுக்கறதுல வாங்குறது தான். இது சாமியோட விபூதி.
ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க பூரா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, என்ன படம் இது? பாப்பா போட்ட தாப்பான்னு ஒரு படம். ஓவர் செக்ஸ். நீ இந்த மாதிரி படம் எல்லாம் பாப்பல்ல? ஐயோ, பேப்பர்ல பாக்குறதோட சரி தலைவரே. வாங்க சார். வணக்கம் வணக்கம். கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி. சார் ஆட்டோகிராஃப். ரூபா நோட்ல கையெழுத்து போடுறதுக்கு நான் ஒன்றும் கவர்னர் இல்ல. ஓ கிரேட். இந்த மேட்டர் நாளைக்கு பேப்பர்ல வரணும். நக்கீரர் பத்திரிகை காமிச்சிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சார் ஆட்டோகிராஃப் சார். கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வாங்க வாங்க. இந்தியாவின் சிறந்த குடிமகன் விருது வாங்கினதுக்கு என்னோட பாராட்டுக்கள். ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். உன்ன மாதிரி மாடர்ன் பொண்ணுங்க தமிழ் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வர்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கையெழுத்து வச்சு அவன் தலையெழுத்தை மாத்தி காட்டுறான் பார். நம்ம நக்கீரர் பத்திரிகைக்கு அமைச்சர்கிட்ட இருந்து லெட்டரா? என் வணக்கத்திற்குரிய தமிழ் மக்களுக்கு அமைச்சர் மாவே காளைபாண்டியன் எழுதிக் கொள்வது, சமீபத்தில் வெளியாகி தமிழகமெங்கும் பெரும் சர்ச்சையை கிளப்பிக் கொண்டிருக்கும் பாப்பா போட்ட தாப்பா படம் பார்த்தேன். செக்ஸ் கல்வி தேவையா இல்லையா என்கிற விவாதத்தை விட்டொழித்து தமிழகத்தின் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கும் இப்படத்தை இலவசமாக காட்ட வேண்டும் என்று கல்வித்துறைக்கு சிபார்சு செய்யலாம் என்றுள்ளேன். என்னை விடவும் என் மனைவி குழந்தைகள் இப்படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்க ஆவல் காட்டும் அதிசயம் என் இல்லத்தில் நிகழ்ந்தது. நல்ல கொடுமண்டா. மேலும் இப்படத்திற்கு வரிவிலக்கு வழங்கி செல்வி ஷகீலாவுக்கு தமிழக அரசின் சார்பில் பாராட்டு விழா நடத்தி கௌரவிப்பேன். செல்வி ஷகீலாவின் சேவை தமிழ்நாட்டுக்கு தேவை. வாழ்க வளமுடன், காளைபாண்டியன். ஹலோ, நாங்க நக்கீரர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் சார். நான் நெற்றிக்கண்ண துறக்க சொல்றியா? அமைச்சர் ஆபீஸ்ல இருந்து ஒரு மேட்டர் அனுப்பினீங்களே, அது அப்படியே போட்டலாங்களா? போடுறதுக்கு தாண்டா பத்திரிகை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன். நீ போடுறியா இல்ல வேற பத்திரிகைக்கு அனுப்பிட்டுமா? ஐயோ, நாங்க போடுறோம் சார், நாங்களே போட்டுறோம். அமைச்சரோட படத்தோட போட்டுறோம் சார். என்னடா இது, உங்களால பாப்பா போட்ட தாப்பா படத்துக்குலாம் விமர்சனம் எழுதிருக்கான். வெக்கமா இல்ல உனக்கு? அந்த கட்சி தொண்டன் வர சொல்லிட்டாலேரா. ஒரு நக்கீரர் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே. டேய் மாப்ள, அமைச்சர் தலைமையில தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியுறா. கொண்டாட்டி பத்திரண்டா மாமே. அமைச்சர் காளைபாண்டியன், அமைச்சர் காளைபாண்டியன், அமைச்சர் காளைபாண்டியன். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யார் இதை எழுத சொன்னது? சார் நீங்க தான். நானா? எப்ப? சார் உங்க லெட்டர் பேட்ல உங்க கையை தெரிஞ்சது சார். சந்தேகப்பட்டு உங்க பிஏ கிட்ட கேட்டோம் சார். அவர் நீங்க போறீங்களா இல்ல வேற பத்திரிகை கொடுக்கிட்டாரு மிரட்டினார் சார். அதான். ஐயோ, என்னடா இதெல்லாம்? யாரா அந்த ஷக்கீலா? ஷக்கீலாவே தெரியாதா? என்னையா இது? சார், ஷக்கீலா மேடம் வந்துட்டாங்க சார். தல்லியா, வெல்கம் ப்ளீஸ் வெல்கம். ஐயோ, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஐயோ, எனக்கு கையும் ஒல்ல காலம் ஒல்ல, என்ன செய்யுது ஒன்னும் புரியலையா? ஐயா ஐயா, இவங்க தான் ஷக்கீலா சார். ஷக்கீலா ஷக்கீலா. நீ போ. எதுனா ஜூஸ் சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க. நாடே எதிர்ப்பு தெரிவிக்கிற என்னோட படத்தை அமைச்சர் நீங்க ஆதரிச்சு விமர்சனம் எழுதினதுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாம் ஐயாதான். ஹலோ, யோ, நான் சிஎம் பேசுறேன். காளைபாண்டி கிட்ட போன குடியா? சார் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுங்க சார். ஷக்கீலா மேடம் வந்திருக்காங்க. ஐயா பேசி நிக்கிறாரு. என்னது? ஷக்கீலா கிட்டயா? யாரியா? சிஎம் சார். ஊர் பூரா நம்ம கட்சி பேர் நாரிக்கிட்டு இருக்குது. பத்திரிகையில பண்ண அசிங்கம் பத்தாதுன்னு அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? சார் சார் அதுல சார் சார் ஏய், அப்புறம் பார்க்கலாம். எந்த நேரத்திலயோ எந்த உதவியோ உங்களுக்காக செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். அடுத்து ஒரு சொந்த படம் எடுக்கலான்னு இருக்கேன். நீங்க தான் வந்து குத்துவலைக்கு ஏத்தி வச்சு ஆரம்பிச்சு தரணும். வரேன் சார். வாங்க. ஐயோ சார், போறாங்க சார். ஒரு போட்டோ ஒன்னு எடுத்துக்கலாம் சார். சார் பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் போனா வராது, போது போனா கடிக்காது சார். ஐயோ, என்ன பாக்குறீங்க? நான் இனிமே உங்க கூட குடும்பம் நடத்த மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏய் ஷக்கீலா, ஐயோ செல்வி செல்வி, தெரியாம சொல்லிட்டேம்மா, மறந்து போச்சு. இதுக்காகத்தான் நான் போறேன். எங்க போற? குட்டி குட்டி. ஐயா உங்களுக்கு போன்.
சார் செக்ரட்டரியேட்ல பேசுறோம். ஆ. உங்களுக்கு கொடுக்கறதா இந்த சிறந்த இந்திய குடிமகன் விருதை கேன்சல் பண்ணிட்டு தான் டெல்லியில இருந்து தகவல் வந்திருக்கு. ஐயா மறுபடியும் செக்கிலா மேடம் தானே பேசுனாங்க. ஐயோ அம்மா நெருப்பு நேரத்தில் அடிக்க. ஐயோ இறங்கு. ஓகே மறுபடியும் எங்க போறீங்க? மேல கலை பொருள்லாம் மாட்டி நிக்குது. அம்மா அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா வேண்டாம் அண்ணே. போகும்போது ஆபசகுணமா பேசாதே. சரி பார்த்து போயிட்டு வாங்க. தேங்க்யூவா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அண்ணா உயிர்ப்பட நீங்களா கொடுப்பீங்க? இதுல வேற தாய் குளத்தை பார்த்தா உடனே மனசுறீங்க. பார்ட்னர் சாரி. ஓ leg. சாரி. நான் தொப்பெல்லாம் நனைஞ்சு போச்சு இல்லைங்க. உங்க மேல தண்ணி அடிச்சா காஞ்சிடும். பெயிண்டிங் காயறது கஷ்டம். கலைப்பொருள்லாம் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். நானும் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால. ஆர்டிஸ்டா? பெயிண்டிங் ஸ்கல்ப்சர்ஸ்? சிச்சி அதெல்லாம் இல்லைங்க. ட்ராமா. ரியலி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நெக்ஸ்ட் மந்த் பெங்களூர்ல எக்ஸிபிஷன் இருக்கு. அங்க வந்து வாங்கி சொல்றீங்களா? நோ இதே பெயிண்டிங்ஸ் தான் வைக்க போறேன். நல்ல வேளை கொஞ்சமாவது காப்பாத்திட்டீங்க. நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? ஏ உங்க பேர் என்னங்க? ஷாலினி சிவராமன். இந்த சிவராமன்றது அப்பா. அப்பா. உங்க பேரு? சுப்பிரமணிய ராஜு. ராஜுனா? அப்பா இல்ல, எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது. அனாதை. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ பாலுதான். டேய் என்னங்க இது? வாட்டர் பேக்கா? விசிட்டிங் கார்டு ஈரமாயிடுச்சு. பரவாயில்ல கொடுங்க, காய வச்சு பச்சுக்கிறேன். ராஜு டைம் ஆச்சு பாப்பா. நான் வரட்டுங்களா? அப்புறம் ராஜு 1 செகண்ட் ப்ளீஸ். இது கிஃப்ட் பிரசன்டேஷன் டோக்கன் ஆஃப் லவ். எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது பெயிண்டிங். என்னங்க இது? அரிசியில பெயிண்டிங். அரிசிலையா? ஓ இதுல பாக்கணுமா? ஆஹா அரிசியில ஆர்ட். தாஜ்மஹாலே கலை அரிசிங்க. வண்டி கிளம்ப நேரம் ஆயிடுச்சு. இங்கே இருக்க போறியா? வா சீக்கிரம் வரட்டுங்களா? இந்த பூத கண்ணாடி எனக்கு தானே? தேங்க்யூங்க. இந்த பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் பாரு. ஏய் என்ன பண்ணனும்? போனை கீழ போடு. சரி. வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததுல நல்ல ஞாபகம் இருக்குல? போய் வச்சுக்கோ. சரி. ஏய் யாமினி வரா, ஃபோன் பண்ணுங்க. பேசு. ஹலோ ஹலோ, என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன். அங்க விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். மூட்டு தூக்குறலாம் ஷாப்பிங்கா? மேடம் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்க எப்ப ஃப்ரீயோ அப்ப ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட இப்ப ஐபோன் இருக்கு, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த போனு. அம்மா இல்ல, போன் தான் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா? சொல்லுங்க. நம்பர் சொல்லு. என் போன் தான அவ பேசுறா. ஆச்சி நம்பர் 99 26 25 86 15.
உங்க பேரு? ப்ரூஸ்லிங்க எங்க அப்பாக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும். அதுதான். இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகேங்க. ஷாப்பிங்கு போன கலக்குற. டேய் நீ சொல்றவன் கணக்க. நான் 18. யாமினி மீட்டிங்க்கு இப்படியே போக முடியாது, வேற ட்ரெஸ் எடுக்கணும். எப்படியாச்சும் பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதியா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்ரை சொல்லு. 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீனா? என்னடா புது பழக்கமா இருக்குது? நாங்க என்ன உன் காசே கேக்குறோம், உன்ட இருக்க என் காசை முன்னாடியே கேக்குறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ள ஆச்சி நம்ம டெல்லியன் இருக்காருல்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம், அதை நாங்க சேரலாம் இருக்கோம். அதான். டேய் புதுசா சீட்டு கிட்ட எல்லாம் போட போறேன்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சி, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாய் சேனேமா இந்த 1001 வச்சுக்கோங்க. டீம் ஃபைனல் வரைக்கும் எதிர்பார்க்கல, ஜெயிப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு. ஒரே டென்ஷனா இருக்கு. அதுக்கே நீ டென்ஷனா நிக்கிற? உட்காரு. நான் உட்கார்ந்தா இருக்கேன். உட்கார்ந்துருக்கும் போதே இந்த உயரமா? எங்க கொஞ்சம் நில்லு. ஆஹா, நட்டு வச்ச கம்பம் மாதிரி நிக்கிறியே, எவனாவது கொடியை ஏத்திர போறான். உட்காரு. சார் என்ன சார் இது? தார்ட்டின் சுண்ணாம்புல விழுந்த மாதிரி. டேய் இது ஸ்போர்ட்ஸ் டேஸ்ரா. 1973ல ஸ்டேட்டுக்கு ஆனவன். என்னது சேட்டு வீட்ல விளையாண்டீங்களா? எங்க அதுக்கப்புறம் துவைக்கவே இல்லையா? குட் மார்னிங் சார். யாரா நீங்க எல்லாம் கும்பலா வந்திருக்கீங்க? நாங்கலாம் பப்ளு ஃப்ரெண்ட்ஸ். அது சைஸ பார்த்தாலே தெரியுது. நாங்கலாம் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா உட்கார்ந்து ஒரே தட்டுல சாப்பிட்டு வளர்ந்தவங்க. ஒரே தட்டா? அந்த தட்டை நான் பார்க்கணும்டா. எதுக்கு? இல்ல உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டீங்களா வெளிய உட்கார்ந்து சாப்பிட்டீங்களான்னு பார்க்கத்தான். நைஸ் ஜோக். என்னடா உன் ஆள் ஏன் தொடையில கை வைக்குது? பாத்துடா மேட்ச் முடிய முன்னாடி மாறிட போகுது. Come on boys, come on, best of luck, the cup is ours. Hey, pass it here. Kasi, commander, straight. Hey. Hey. Puro. Sidan. இதுக்கு தான் நெட்ட முன்னாடி கட்டுங்கடானா போஸ்டுக்கு பின்னாடி கூட கட்டி வச்சிருக்காங்க. சாரி ஸ்டேட் பிளேயர். ஜஸ்ட் மிஸ் தான் அம்மால பட்டிருக்கோம். இப்போ பணம் பாரு. ஹேய் டேய் ஸ்ரீதர், அவன்கிட்ட எதுக்குடா? வாடா. ஏன்டி போகணும்ன்ற? நம்ம சிம்பு டீம் பிடிக்கலையா? நம்ம டீமும் பிடிக்கல, அந்த பிளேயர்ஸும் பிடிக்கல. ஆனா கிரிக்கெட் ஸ்டேடியம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் கிரவுட பார்த்தாலே பயமா இருக்கு. வெளியில போர் அடிக்குதுன்னு உன் விளையாடுறத பார்க்க வந்தா மேட்ச் கூட போர் அடிக்குது. என்ன செய்யறது? நம்ம ரேஞ்சில சைட் அடிக்க பசங்க கூட இல்ல. ஏய் வாடி போலாம். ஏய் எப்பவும் நீங்க டாவடிக்கிறதுக்கு கம்பைன் ஸ்டடீஸ்னு போய் சொல்லி நான் தான் உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். எங்கடி போறீங்க? உங்க ஆளை என்னமோ நினைச்சேன், நல்லா போடுறாண்டி. அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எப்பவுமே விட மாட்டா. விளையாட்டுல அவன் கில்லாடிடி. சென்டர் ஃபார்வர்ட் பாசிங் மிஸ்டேக் ஆச்சு. and Chimbu front forward கவர் பண்ணிக்கோ. ஓகே, சென்டர் ஃபார்வர்ட் half ground. நான் செகண்ட் ஃபார்வர்ட். No, two Sham only left forward. Sham okay? Oh. Best of luck guys. All the best. ஹே கப்பல், நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது. பெட் 100 ரூபாய். என்ன சார் பெட்டுங்கறா 100 ரூபாங்கறா? ரொம்ப சீப்பா இருக்கா? சீ, ஆடத பாறா. ஏய் சீக்கிரம். பாஸ் பண்ணு. சிம்புட்டி. கோலாடா போடுறீங்க.
என்னாச்சுடா? Are you okay? Hey, what's this? என்னடா? டாங். என்ன? பண்ணது நீ என்னையா? விடுடா என்ன? ஏய், அவனை கிரவுண்ட் விட்டு வெளிய போக மாட்டடா. அப்படியே விடுடா. என் மேலே கை வச்சிட்டான். விடுங்க. Olavi, get back. Leave him. Leave him. அவன் சட்டை விடு. I am warning you. ஏன் தப்பு இல்ல சார். இல்ல நான் சொல்றத கேளுங்க. Don't shout. இங்க பாருங்க. Just see issues. You get it? அவன் இங்க பிளேயர் இன்ஜூர் பண்ணிருக்கான். Go and see. அம்மா. டேய், கிளம்புடா. What did I do? Chha. Damn it. கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. மேட்ச் முடிஞ்ச உடனே உன் ஆளை பார்த்துட்டு போலாண்டி. Watch out. Shit. Sorry, நான் உன்னை அடிச்சிர கூடாது. கவலைப்படாதடா, நானா இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பேன். Come on girls, cheer up boys. I am so tired ரா. நம்ம டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. டேய் உடனே செய்டா. மேட்ச் எப்படியா சூடு பிடிக்கணும்டா. சூடு பிடிச்சோம் சார். நீங்க மேட்சே பாத்துக்கிட்டு இருங்க. எப்படி சூடு பிடிக்க போகுதுன்னு இப்ப பாருங்க சார். பாருங்க சார். ஆஹா சார் பாருங்க சார் மேட்ச் எப்படி சூடு பிடிச்சிருக்கீங்க. கடவுளே எங்க டீம் ஜெயிக்கணும். ஏறு கூட்டல வாடா கோவிந்தா கோவிந்தா. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கோல் போட முடியுமா? எனக்கு என்னமோ நாம தான் ஜெயிப்பேன்னு தோணுது. Thank you. Wish you all the best. Thank you. மச்சான் இதான் சரியான சான்ஸ். எல்லாம் வரிசையா வருது பாரு. இதுல எது கரெக்டா இருக்கு நீயே பார்த்து நீயே செலக்ட் பண்ணணும். ஆமா பார்த்தாக்க எல்லாத்த விட ரேஷ்மா சூப்பரா இருக்காங்க. ஏன்டா அலையறீங்க? அது வந்து வலியுது. தொடச்சுக்கோங்கடா. கால் எப்படிடா இருக்கு? இப்ப பரவாயில்ல. Congrats, nice shot. நானா சொல்லி கொடுத்தேன். தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? பார்ட்டி கிடையாதா? ஓகே தரேன் பார்ட்டி. உனக்கு பார்ட்டி. அடையார் பார்க் ஷெரட்டன் ஹோட்டல். பின்னாடி முட்டை சந்தில முட்டையும் பாயாவும் நல்லா இருக்கும், வாங்கி தரேன். நீங்க வேணா போங்க, நான் வரல. சும்மா ஜோக் அடிச்சமா. பார்க் ஷெரட்டன்லயே வாங்கி கொடுக்குறோம். இவன் பே பண்ணிடுவான். இல்ல எனக்கு லேசா தலை வலிக்குது, நான் கிளம்புறேன். அவ வரலன்னா நாங்களும் வரல. என்னம்மா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அஸ்கா மாதிரி இனிப்பா பேசுனீங்க. இப்ப குஸ்கா மாதிரி காரமா பேசுறீங்களே. நீங்க அஸ்காவா இல்ல குஸ்காவா? கொஞ்சம் ஒஸ்தாவா? கூப்பிட்ட உடனே ஆட்டிக்கிட்டு பின்னாடியே போயிடுவோம் நினைக்கிறாங்க.
யார் சார் நீங்க பேட்டை கல்றா பேட்டை சீக்கிரம் கல்றா பேட்டை நீ படி சேந்தடி கடிபடி நீ மொபைல்டா டேய் மொபைல்டா கடிபடி சேந்தடி கடிபடி படிக்கிற வயசுல பொண்ணை கேக்குறா உனக்கு கடிபடிடா டேய் படிங்க என்ன பண்றேன் பாரு படி ஏய் எங்கடா எஸ்கேப் ஆவற எங்கடா வா எங்கடி இங்க அடி சேர்ப்பால என்கிட்டயே வா திரும்படா திருட்டு பயலே காசு எல்லாம் கொடுத்தாச்சுலக்கா பேலன்ஸ் உந்திடா இந்தா இது அவங்ககிட்ட இருந்து அடிச்சது அவ்வளவுதான்க்கா இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துக்கு இவ்வளவு காசு அதிகம்க்கா ஏண்டா அவங்கிட்ட அடிச்ச காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்புறம் எதுக்கு அந்த டிராமா வேஷமெல்லாம் இதுவரை கடிச்சதெல்லாம் செல்லாது இனிமேல் தான் அடிக்கவே போறோம் காலேஜுக்குள்ள தம் அடிக்க காசு இல்லனா 5க்கும் 10க்கும் அப்பப்ப எந்த மகானியாவது வச்சு இப்படி செஞ்சிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப செஞ்சது ரொம்ப சிறப்பா இருக்குடா நமக்கு ஜெயிலு கன்ஃபார்ம் டேய் நட்டு டேய் எனக்கு மட்டும் என்னடா இப்படி பிரவுன் ஜட்டியோட உட்கார்ந்து ஆடின ஆசையா ஏதோ நம்ம சென்னை கேர்ள்ஸோட ஃபேஸ்புக் பேஜ் 25th ப்ராஜெக்ட சீரியஸ் சிறப்பா செய்யணும்னு ஆசைப்பட்டோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆமா ஆடு அதுவே வந்து மாட்டுச்சு வரலட்சுமி வேணாம்னு சொல்ல முடியுமா பாரா அந்த நாய் பத்தி பேசினா இந்த நாய்க்கு வருது மச்சான் நல்ல சரக்கு சாப்பிடணும் நச்சுன்னு ஒரு டாஸ்மாக் சொல்லு காசு இல்ல இல்ல சரக்கு வேறவா டேய் கேரச்ச காசுல அந்த பொம்பளைட்ட குட்டாச்சுல ஆடாடா இவனோட சரியான உப்புசமா போச்சே மச்சான் அந்த போனை குடுறா டா நான் பண்றேன் மச்சி மோள அவனும் போ ஹலோ ஏய் ஹாட்டி என்னடா எப்படி இருந்துச்சு ட்ரீட்மென்ட் இதெல்லாம் உங்க வேலை தானா அந்த பொண்ணை என்னடா பண்ணீங்க உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறோம் அத பார்த்துட்டு கால் பண்ணு ஓகே எங்க ப்ளீஸ்ங்க என்ன விட்டுருங்க இந்த போட்டோஸ் மட்டும் நெட்ல வந்தா எங்க அம்மா செத்தே போயிடுவாங்க உங்க கால்ல வேணா விழுறங்க நீங்க ஐடியா பண்ணி தூக்குற அளவுக்கு நான் கேஷ் பார்த்து இல்லைங்க நான் பாவங்க எங்க அம்மா ரொம்ப பாவங்க என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுங்க ஐயோ தயவு செஞ்சு நெட்ல விட்டுறாதீங்க என்னடா நெட்டி கிட்டுன்னு இவனே ஐடியா கொடுக்குறான் ரொம்ப புத்திசாலியா இருந்தா இப்படித்தான் ஏய் ஹாட்டி நீ உடனே 2500 என் அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்ணுங்க இல்லனா இஷ்டப்படியே டுமாரோ இன்டர்நெட்ல இளம் பெண்ணுடன் வாலிபர் ஜட்டியோட ஜல்சான்னு ஃபேஸ்புக் இன்டர்நெட் எல்லாத்துலயும் போடுவோம் So my baby, hurry up. 1,500 deposited to your account. டேய் டாக்டர் வாயன் மரண வேதத்துல பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்டா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானா? இங்க இருக்கீங்களா? ஓ காட். தாரி மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்சா?
போன்ல ஏதோ தமாஷா சொன்னீங்கன்னு பார்த்தேன். நிஜமாவே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்துறீங்க? இல்லை அவினாஷி மாமா அவரு வினாடி கூட ட்ரெஸ் பார்த்துவாரு. எங்களுக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் இருக்கு. அங்க பீம் பாய் காத்துட்டு இருப்பாரு. பீம் பாய் அவ்வளவுதான். பீம் பாய் வாங்க சார். இது அவரை கொஞ்சம் விடுறீங்களா? நான் ஏன் விடணும்? வேண்டியது இல்லையே. வாங்க. இருங்க. எங்க போறீங்க என்ன விட்டுட்டு? ஐயோ இதெல்லாம் சொல்லல எனக்கு. சொல்லுங்க. அங்க பிசினஸ் போயிடும். கொஞ்சம் வரீங்களா? நீங்க செத்து இருங்க. மூச்சுக்கு ஒரு முத்தமா போச்சு. 10,000 கொடுத்துட்டு இதெல்லாம் வரியா? பாடி பாட்டி என்ன கண்டா விடாது. கண்டா காணா மாதிரி இந்த நேரம் பார்த்து பீம்பாய காணாமே. பீம்பாய் அது 2 ஆன் இல்லையோ? பீம் பாய் அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சம். அங்க வாட வாங்க. ஐயோ அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தான். I'll be along with you. அப்புறம் நான் போயிடுவேன். சரி போ. Please dear. அவினாஷி மாமா இந்த பொண்ணு ரொம்ப சல்யம். அவினாசியா? இதுக்கெல்லாம் கூட அவர்தான் பியவா? நாட்டி மாமா. ராமேஸ்வரா என்ன? ராமேஸ்வரா எடுத்துட்டாலும் ஒரு இடமும் இல்லை. என்ன இடமோ நீ போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கோ. நான் போய் காமேஸ்வரனை கூட்டிட்டு வரேன். மாமா பெட்ரூம். ஆமா. அதுக்கு தான் இப்படி ஓடி வந்தீங்களா? இல்ல. ஓ இன்னைக்கு என்னாச்சு? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? நேகா ப்ராப்ளமா? நேக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலை. அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா? மதன் கிணத்து தனியா ஆத்து வெள்ளமா அடிச்சிட்டு போகுது. என்ன அவசரம்? நான் என்னையும் உங்ககிட்ட தந்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? What do you want? Tell me. திருப்பு திருப்பிட்ட போதுமா? What else you want? Come on, take me. என்ன டேக் மீனா பட்சணமா நீ எடுத்துக்கிறதுக்கு? என்னாச்சு? தமிழ்ல பேசுறீங்க, மலையாளத்துல பேசுறீங்க, இங்கிலீஷ்ல பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. Now I got it. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இது குடுக்கலன்னு தானே கோவம். Take it. Take it. Take it. அடி பழைய அரிசி. ஹவுஸ் 3 மணி நேரம் இதுக்காக கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன் விளையாட்டுக்கு ஒரு எல்லையே இல்லையா? ஐயோ கரண்ட் ஆயிட்டா? இல்லை பொம்னாட்டி கரைஞ்சா நீக்கு தாங்காது கேட்டியா? எங்க ஆத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது. நான் வேறொரு பொம்மநாட்டி ஏறெடுத்து பார்த்ததும் கிடையாது கேட்டியா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா வரதுக்குட்டி சமாளிக்கட்டு புகை திருப்பு. இப்ப நீ ஐயோ என்னது மறுபடியும் அதே சொல்லின்னு இருக்கேன். போறோன்னு நன்னா பேர் வச்சான் உங்க அப்பன் காமேஸ்வரன் காமந்தகரா. இல்லை பாட்டி. உங்களுக்கு பாட்டி இருக்கிறதா சொல்லவே இல்லையே. அம்மா இருந்தா பாட்டி இருப்பாள். போடி. யார் இவங்க பெட்ரூம்குள்ள இன்டீசென்ட்டா? நீ பெரிய டீசென்ட். போடி. நான் எதுக்கு போணும்? Why the hell should I go? மதன் கொஞ்சம் சொல்லுங்க. அவன் பேச மாட்டான். ஹலோ அவர் என் வருங்கால கணவர். நான் கடந்த கால பாட்டியாக்கும். நாளைக்கு வந்து மதனை பாரு, அப்ப மனசுலாவும். Now look here madam. மாடமாது கூடமாது. போடி. ஐயோ வாடா. மதன் நான் வேறொரு பொம்னாட்டி ஏறெடுத்து பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா வரதுக்குட்டி சமைக்கட்டு புகை. இப்ப நீ நான் ஏகபத்தினி விருதனாக்கும் கேட்டியா? உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இந்த அடுப்பு மேலையா மதன்
are you doing? நான் சொன்னேன்லோ இவதான் அந்த ஷாலினி. ஏய் எதிரிலே இன்னொருத்தி கட்டிக்கிட்ட. உன்னதில்ல நடி. நடுரோட்ல கூட கட்டிப்பேன். நீ உரிமை இருக்கு. நீங்க ஏன் பயப்படுற? கட்டிங்க. அப்ப நீங்க என் கூட பேசினது பழகினது. ஷாலினி கொஞ்சம் இப்படி வாமா. சார் என்ன சார் டாக்டரமா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். மதன். இத பாருமா. பணக்காரனா சமயக்காரி வேலைக்காரடி செட்டப் எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு நீ போயிட்டு அப்புறமா வாமா. எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய் காமேஸ்வரா பீம எழுந்திருப்பா வாடா. இன்னும் என்ன காமேஸ்வரன் பாக்கி 5000 கிழவை கிழவி வேலையே இன்னும் முழுசா முடியல. வாடா 3/4 முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன மீதி? பணத்தை குடுறா. இந்த டைய விடு. குடுறா பணத்தை. டைய விடு. தாடா இப்பவே போலீஸ் போறேன். I will bring the police. ஐயோ கிழவி டைய விடு. நீங்க யாரு? சும்மா விடுறேனா பார். நமஸ்காரம் நானும் குக்குதான். வாங்கோ பெங்களூர் விட்டே போயிடலாம். நீங்க சைவமா மிலிட்டரியா? ரெண்டும். நான் சைவம். பாலக்காட்டு மணியேறு தெரியுமா? போதும் பிறந்தாத்து பெருமை. வரேலா. வரேன் சார். இருங்க ஐயாவை பாக்கட்டும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் ஆகுது ஐயாயின்மெண்ட் ஆகுது. ஐயா இருக்காரா? இருக்கார். நீங்க யாரு? நாங்க யாரா? போய் கங்காபாய் சக்குபாய் வந்திருக்காங்கன்னு சொல்லு. அவர் வரல. நடக்கிறதே வேற. இது யார் தெரியுமா? சக்குபாய் மதனோட லவர். வாட்? நீ மதனோட லவ்வரா? பின்ன இல்லங்கறியா? சொல்லிடுவியா நீ? சக்கு చూపించు. எது? மோதிரம். சுடு. உன்கிட்ட எதுக்கா காட்டணும்? நீ யாரு? 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நானும் மதனோட லவ்வரா தான் இருந்தேன். என் அம்மே சோட்டா நகர பகுதி சத்தியமா சொல்றேன். எனக்கு வேற யாரையும் பரிச்சயம் இல்லை. அவ வந்து நான் பண்ண முடியும். ஐயோ நான் சொல்ல முடியாது. நீங்க சொல்றீங்களா? ஆராக்கும் இது என்ன கேட்டா? நீங்க சொல்லுங்க. என்னங்க மோதிரம் போட்டீங்க, பாட்டெல்லாம் பாடுனீங்க, இப்ப யாருன்னு கேக்குறீங்களே? ஐயோ நீங்க அவன ஆளாளுக்கு கட்டிண்டா அப்படியே. அதானே ஆராக்கும் நீ. கேப்பியே சிவராத்திரி தூக்கமேதே ஹோய். இப்படி சாய வச்சு பாடுனல்ல சக்குபாய். எனக்கு சக்குபாயிலும் தெரியாது. பீம் பாய் தெரியும். காணா படமா வச்சிருக்கேன் சார். ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. நீங்களும் கேக்குறீங்களா? பீம் பாய் அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சத்தை எடுத்து இந்த அவினாஷியோட முகத்தை சொல்லப்படாங்க. ஊரு குருத்தி வச்சுட்டு இருக்கேன். இதுக்குதான் பெங்களூர் வரணும். அலைஞ்சது உங்க பாட்டியாக்கும் அலைஞ்சது. உங்களை தொட்டு பேசுறாளே யாரு இவ? இது என் பொண்டாட்டி. என்னது? நான் மதன் இல்லை, காமேஸ்வரன் ஆக்கும். அப்ப நீ மதனோல ராஜுவல. உன்கிட்ட ராஜு நானா? எங்க கிட்ட மதன், உன்கிட்ட காமேஸ்வரன். பெரிய மதனராஜ காமேஸ்வரன். மதம் இல்ல காமேஸ்வரன். போதுமா? தேங்க்யூ சார். பொறுமா கேட்டலாம். வா திருப்பு வாங்க போட்டு போலாம். நில்லு. மரியாதையா என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறமா போ. எல்லாருக்கும் பாசல் தான் படி. இந்த பர்த்டே நீங்க புள்ள பண்ண முடியாதுடா. முன்னாடினா அடக்கு. கிளவி ஐயோ டோட்டோ ஆன்சர். என்னடி தோக்கெடுத்து அரட்றாய்? தூக்கிட்டேன். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம் வேண்டாது. என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எடுத்து கூட்டி விடுறதா ஏதாவது ஆயிடுத்துனா? பயந்துக்காத, ஒண்ணும் ஆகாது. என்ன ஆகுது? தோக்குல குண்டு இருக்காக்கும். அப்பயே சுட்டாளே. 2 கூட இருக்கா. ஐயோ ரொம்ப பேசாதீங்க. பாப்பாவுக்கும் இந்த அமிக்கிட போகுது. மரியாதை எல்லாரும் போங்க. டேய் வாசு, தீபிகா வந்திருக்கா பாருடா. தீபிகா எங்கடா? தீபிகா படுக்கணும் என்ன வீட்டுக்கு வருவாளா? டிவில வந்திருக்கா பாருடா. தீபிகா படுக்கணியா? அவன்டா வாசு என் வந்து போயிட்டான். நீ போ மச்சான், வேற யாராவது வந்தா சொல்லி அனுப்புறான். மேட்ரு தெரிஞ்சு போச்சா? காதலன் வெட்டி கொலை, காதலி தப்பி ஓட்டம், நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாடோடிகள் ஸ்டைலில் தப்பி ஓடி திருமணம். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. பாஸ் இங்க பாரு, எடுத்து பாம்பு. ஆமா 2 தலை இருக்கு. என்னடா மீச போச்சுடா. போடா.
மச்சான் ஆபீஸ்டா குடா ஹலோ எஸ் மேடம் ஆபீஸ் மேடம் சொல்லுங்க மேடம் என்ன மேடம் மேடம்னு உளறிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சும்மா இரு இருந்தா என்ன இப்போ நம்ம லவ் பத்தி ஒன்னும் சொல்ல அவங்க கிட்ட சரி ஓகே ஐநாக்ஸ்ல 12 o'clock ஷோ சீக்கிரம் வந்துரு படத்துக்கா எஸ் மேடம் படத்துக்கு போறானோ ஷூர் ஷூர் தேங்க் யூ மேடம் அவசரமா போகணும்டா டேய் டேய் போடா ஆபீஸ் போறேன் டேய் டைம் ஆயிடுச்சு டேய் டேய் நான் ஆய் பண்ணுடா டேய் டேய் இல்லடா நீ பண்ணுமா போ ரெடி பண்ணி சேஸ் போங்க பாவண்டா போய் 2 நாள் ஆகும் போய் தொலைங்கடா ஆச்சாடா டேய் வாசு இப்போ வேணா போய் குளிடா டேய் பத்திர பனியா கிழிச்சு போ ஓகே டன் டேய் தண்ணி வரல மேட்டர் போடுங்கடா என்னடா சொல்ற அப்ப அத மோட்டர் போடுங்கடா ஆஹா கரண்ட் போயிடுச்சு ஐயோ டேய் அந்த வாட்டர் கேனையாவது எடுத்துட்டு வாங்கடா டேய் என்ன மச்சி வண்டி சஃபேர் காணும் இங்கதானே வச்ச இவ்வளவு லேட் ஆகுதே திட்டுவாலே இங்கதான் நிமிச்சு ஐயோ என்னடா தேடுற டேய் வண்டி சாவி பாத்தீங்களாடா தோ இருக்கு பாரு எங்க எங்க சுவரா பல்லடத்துக்கு உங்களுக்கு வர நேரம் இல்ல தேடி கொடுங்கடா டேய் டேய் வாசு சாவி கட்டில் கட்டில இருக்கு பாருடா அப்படியா இந்த வந்துட்டேன் எங்க எங்கயா கடிச்சிச்சா மச்சான் பாரு எப்படி அடிச்சு டேய் அதான் கோயிலுக்கான ஊற வச்சிருக்கேன்டா இது போடுங்க மச்சி சூப்பரா இருக்கும் இது கரெக்டா இருக்குமா செம்மையா இருக்கும் ஐடியாடா புறா ஓம் லவ் புட்டுக்கணுமா நமஹ புது 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 மூடு 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 மனத்துல மனத்துல மச்சி சான்ஸே இல்லடா செம்மையா இருக்கு அப்புறம் உனக்குனே எடுத்த மாதிரி இருக்குடா என்னடா சூப்பரா இருக்கு பா சிற்பர் மச்சான்
போலாமா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த படத்துல இல்ல, வேற படத்துக்கு போலாம். சொல்லுங்க. சாரி மேம். தீபிகா, இரு. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடிங்க? யாரடி இல்ல யாருடாடா? பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏண்டே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடு மேப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? ஐயோ காட்டு பல்லு. ஆத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு. பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இருங்கடுத, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா, அரியன் கோண காலத்து இருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மர்மம் பாரு என்றா சொல்ற? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ சாக்குறது. கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரத. ஐயோ, அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. சிங்கரு வேலு நீவ மேல வா, மேல வா. வரல? ஐயோ, ஊருக்கு வந்தது தப்பா இருக்கும் போடுங்க. அது ஒண்ணு இல்லப்பா, வாலிப கோளாறு. சங்கரா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கூப்பிட்டு கட்டிக்கிறேன். போன வச்சுறேன். சார், நீங்களா எங்க மேனேஜர்? இருக்கப்படாதா? உன்ன மாதிரி விசில் அடிக்கிறவன் தான் மேனேஜரா இருக்கணுமா? பார்த்தா நல்லவனா இருக்கிற, உன் வேலையெல்லாம் பயங்கரமா இருக்க. என்ன பயங்கரமா? என்ன சார், நேத்து அந்த 6-9 ஆச்சே, அது நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க? அது கிரேட் துப்பறியும் சாம்பு மாதிரி. ஏயா, நான் துப்பறியும் சாம்புவா? உனக்கு ரொம்ப தான் வாய் நீளம். ஆமா, அந்த காயத்ரி பொண்ணு இன்னைக்கு ஏதோ விசில் அடிச்சு கூப்பிட்டியாமே. சார், இது அநியாயம், அபாண்டம், அக்கிரமம். அந்த பொண்ணுதான் என்ன பார்த்து பிகில் விசில் அடிச்சா. யார்கிட்டயா காது குத்துற? ஒரு பொண்ணு விசில் அடிப்பாளா? அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஓ, ரொம்ப நாளா தெரியுமா? சார், நான் கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு என்ன லூசா? அவ்வளவு தூரம் நான் நெருங்கி பழகல. அவங்க அப்பா இருக்கலாம், அவரோட நெருங்கி பழகி இருக்கீங்களா? எது? அவங்க அம்மா? எது என்ன கெடுத்துருவ போல இருக்க? மரியாதை உன் வேலையை போய் பாரு. இது மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வராம பாத்துக்க போ. சரி சார். போப்பா, இது என்ன கதையா சொல்றேன்? ஐயோ அங்கிள், நீங்க சிகரெட் எல்லாம் பிடிப்பீங்களா? சிகரெட் நான் எப்பவும் பிடிக்கிறது இல்ல. ஒரு முக்கியமான திட்டம் தீட்டுறதா இருந்தா தான் பிடிப்பேன். திட்டமா?
ஆமா என்ன எதுக்கு கூப்பிட்டோம்ச்சிங்க? அந்த அயோக்கிய போய் அரவிந்த் இருக்கானே, அவன் நம்ம திட்டத்துல இருந்து தப்பிட்டான். அவனை இந்த ஊரை விட்டு ஓட்டுற வரைக்கும் திட்டங்களை போட்டுக்கிட்டே இருப்பேன். பாவம் அங்கிள், அவரை விட்டுடலாமே. என்னது விட்டுறதா? ஆமா அங்கிள், அவர் என்ன வேணும் நான் செஞ்சார, ஏதோ தப்பு நடந்து போச்சு. என்ன நீ அவனுக்கு எப்ப பார்த்தாலும் பறிஞ்சு பேசிக்கிட்டே வர்ற? விட்டா அவனை நீ காதலிப்ப போல் இருக்க. பாவம் அங்கிள். ஆஹா, காதல் வந்துருச்சு, நம்ம பிளான் சக்சஸ். அரவிந்த் வாங்க சார். என்னப்பா அப்படியே அசந்து உட்கார்ந்துட்ட? காயத்ரி விஷயத்த மூட் அவுட் ஆயிட்டியா? பின்ன என்ன சார், அவ விசில் அடிச்சுட்டு நான் அடிச்சேன்னு அவ அப்பா கிட்ட சொல்லிருக்கா. அது நீங்களும் நம்பிட்டீங்களே. அது என்ன பெரிய விஷயமா? அதை விடு. இது என்ன டீப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிற? ஸ்டார் சயின்ஸ். அத நிறுத்து. இத பாரு, டீ எஸ்டேட் மேனேஜ்மெண்ட பத்தி விரிவா எழுதி இருக்கிறான். இத படி, வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காயத்ரி வாங்க. என்ன கவிதை எழுதிட்டு இருக்கிறியா? எங்க சங்கரன்? அப்பா இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையே. அப்பா நான் தப்பிச்சேன். இல்லன்னா தொணன்னு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசி என்ன கழுத்து அறுப்பான். என்ன விஷயம் அங்கிள்? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, ஆகையினால உனக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இல்ல, இன்னைக்கு உங்க பர்த்டே நாள்ல உங்களுக்கு பிரசன்ட் கொடுக்கணும். இந்த வருஷத்துல இருந்து நான் ஒரு புது மாதிரியா கொண்டாடுறேன். நானே பரிசு கொடுக்கறதா இந்த வச்சுக்க. தேங்க்யூ. அப்ப நான் வரட்டுமா? தங்கர வந்தா சொல்லிடுறேன். சொல்லாத, இது வேற. என்னது டீய பத்தி புக்குன்னு வேற என்னமோ இருக்கு. இது எதுக்கு நமக்கு? காயத்ரி, என்னடி திரு திருன்னு முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? அதுக்குதான் இங்க உட்காந்து படிக்காத என்ன? நாங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமோனோ மேல உட்காந்து படிப்போ. போடி. காயத்ரி, எங்கடி போனா இந்த காயத்ரி? ஏன் அப்படி சிடு சிடுங்கறே? நீ சும்மா இரு. லிப்ட் ரொம்ப போச்சுன்னா அப்புறம் இந்த கதவு தானா மூடின்றோம். உள்ள வர முடியாது. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. வர வர வர. ஐயோ காயத்ரி, வாமா வா வா. அட துஷ்டா, நீயா? நீங்களா? கரண்ட் கட். ஏண்டா காயத்ரி இங்க வரான்னு தெரிஞ்சு மோப்பம் முடிச்சு எங்க பின்னாடியே லிப்ட்ல ஏறி கரண்ட கட் பண்ணிட்டியா? உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாதா? நான் எப்படி கரண்ட் கட் பண்ண முடியும்? அம்மா, அவன் பக்கத்துல இருக்கான். டேய், கிள்ளி கிள்ளி வைக்காதே. அம்மா, என்னம்மா? அப்பா, இந்த ஆள் என்ன கிள்ளி விட்டுட்டாரு. போய் போய், நான் கிள்ளவே இல்லை. ஐயோ, கிள்ளுவானே அவன். கிள்ளவே இல்லை. கரண்ட் வந்துருச்சு, என்னால அடிக்காக முடியல. நிறுத்துங்கயா. என்ன அழுத்தாதீங்க, நானே பேசிட்டேன். அவனை நான் இன்னைக்கு சாகனியா பொண்டாட்டி மேல கை வச்சது. சத்தியமா நான் மூச்சு முடியல. டேய், அது ஏன்டா பிடிக்கிற? பேசுடா, என் பேச்சு விடுறா. டேய், முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போனா. எவன்டா அவன் என் லிப்ட கெடுத்தவன்? வரேன்டா. சார் சார்,
போலீஸ்ல மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க. நான் புள்ள குட்டிக்காரன். முத குழந்தை பொண்ணா பிறந்துச்சேன்னு ஆசையா மகாலட்சுமின்னு பேர் வச்சேன். வரிசையா 8 பெண் குழந்தைங்க. அஷ்டலட்சுமி சார். அது என்னமோ தெரியல, பொண்டாட்டி ஆசையா பார்த்தா போதும் உடனே பிரசவம் தான். 8 பொண்ணுங்க சத்தியமா சொல்றேன், நான் திருடவே இல்லை சார். கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சார் கல்யாணம் ஆகாம குழந்தைங்க எப்படி? சார் 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 உங்களை கேட்கல, உங்க பொண்ணுக்கு ஆயிடுச்சான்னு. 6 பொண்ணுக்கு ஆகல, 2 பொண்ணுக்கு ஆயிடுச்சு. ஆனா 3வது பொண்ணுக்கும் நல்ல இடமா அமைஞ்சிருக்கு, அது சொல்லணும்னு தான் வந்தேன். உங்களுக்கு மூடு சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை. சரி, பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறீங்க? ஐயரை வச்சுதான். அத சொல்ல, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா உங்க பொண்ணு கல்யாணத்தை யார் நடத்துவாங்க? திருடனேன்னு ஒத்துங்க, கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். சார் நான் திருடவே இல்லை சார். யூ மை கோ. சார் என்ன விட்டு போய் தொலைங்கன்னு சொல்ல. ஓகே. பீம், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போலான்னு சொன்னேன்ல. பீம், இதுல நிறைய கேஷ் இருக்கு, ஜாக்கிரதை சேஃப்ல வச்சு. சார் நம்பர் என்னன்னு சொன்னீங்கன்னா நானே அமுத்தி பத்திரமா உள்ள வச்சிடுறேன். பீம், அவினாஷி சார் நம்பர் கேட்டாலும் சொல்லிடாத. எஸ் பாஸ். சார் இந்த அவினாஷி ஒரு விசுவாசி. விசுவாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சுமாரா தெரியும். சத்தியமா தெரியாது. காட்டட்டுமா? பீம். எஸ் பாஸ். அந்த ஜன்னல்ல இருந்து வெளியே குதி. ப்ளீஸ் ஜம்ப் அவுட் ஆஃப் தி விண்டோ. ஓகே பாஸ். என்ன சார் குதிச்சுட்டா? ஆமா. ஏ நான் முதலாளி, என்ன சொன்னாலும் செய்வான். ஜாலி ஜாலி. மறுபடியும் குதிக்கட்டுமா பாஸ்? வேணாம், மேல வா. பாத்தீங்களா, இதுதான் விசுவாசம். உங்களால முடியுமா? ஓகே, இன்னும் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். குதிச்சு பிராக்டிஸ் பண்றதுக்கா? 1 வருஷம் டைம் கொடுத்தாரா என்னால குதிக்க முடியாது சார். bloody silly fellow I say. நீங்க போலாம். சார் சுத்தமா மொத்தமா போய் சொல்றீங்களா? சரி, எடுத்தேன்னு 1 வாட்டி உண்மையை ஒத்துக்குங்க. உங்க பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இப்ப சொல்றேன். சார் நான் எடுக்கவே இல்லை சார். செய்யற தப்பையும் செஞ்சுட்டு இல்ல இல்லன்னு போய் சொல்றீங்க பாருங்க, அதான் என்னால தாங்க முடியல. இப்படியா வந்த? எஸ் பாஸ். என்ன சார் ஏன் தப்புதான், நான் மேல வான்னு சொன்னேன். இந்த அளவு தூக்கி போடு. ஆர்டர் என்ன பிடிக்காதப்பா. இருக்கண்ணா, நான் ரொம்ப கடமா இருக்கேண்ணா. ஆமா, அந்த லாக்கர் நம்பர் என்ன? யா கமிங். ஹாய், உங்களுக்கு நான் வேணும். சார் யார் வேணும்? எங்க 2 பேருக்கும் தமிழ் செல்வன் தான் வேணும். தமிழா? உள்ள வாங்க. மொக்க போடுறான், ஜாக்கிரதையா. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? டீ காஃபி குடிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்ல. அத குடுக்குற பழக்கம் எங்களுக்கும் இல்ல. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன். ஜோக். உட்காருங்க. அல்ல கை. சரியான லூசா இருக்கு. தமிழ், உன்னை தேடி சூப்பரான ஒரு ஃபிகரும் சுமாரான ஒரு அங்கிள் வந்திருக்காங்க. போய் என்னன்னு பாரு. ஃபுல்லா ஹாலிவுட் கனெக்ஷன்ல இருப்பான் போல இருக்க. அமைக்கிற வேண்டியதுதான். நல்லா கிட்ட போய் பாரு. அட ஜாக்கி சான் தசாவதாரம் ஃபங்க்ஷன்ல வந்தாருல, கமல் கூட வந்தாரே, அவர்தான். அர்னால்ட் டெர்மினேட்டர் நடிச்சாருல, அவர்தான். இங்க பாரு, பீட்ரூட் பாட்லாம் பண்ணாருல மைக்கேல். சார் அது பீட்ரூட் இல்ல, பீட்ரூட். அந்த ஃபைல் கொடுங்க. ஏதோ ஒண்ணு கொடுங்க சார். தமிழ் செல்வன் சார், இவன் பெரிய ஃப்ராட் சார். ஃபர்ஸ்ட் இவன் லோனை கேன்சல் பண்ணுங்க. எது நான் விளையாடுறேனா? ஏமா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், 16 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கான், 3 வருஷம் ஐடி ரிட்டர்ன்ஸ் காட்டுறான். அவனோட ஃபைலை எப்படி நான் ரிஜெக்ட் பண்றது? சார் என்ன நம்புங்க சார். இவன் கண்ணை மூச்சிட்டு இருக்கும்போதே கான்டாக்ட் லென்ஸ் திருடிடுவான். பெரிய அயோக்கியம் சார் இவன். தபார், நீ நிறைய தமிழ் படம் பார்த்து கெட்டு போயிட்ட, கம்மி பண்ணுன்னு சொல்லி இருக்கேன் உன்கிட்ட. உங்களுக்கு தான் மேல கம்மியா இருக்கு, அத சரியா பாருங்க. போட்டோஸ மாஃப் பண்ணிருக்கான். இங்க பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாச டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணாது தெரியுமா உனக்கு? இங்க பாரு, நீ அழகா இருக்கிற, உனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிடும். நான் எங்க போறது? இந்த ஜெகதீஷ் கண்ணுக்கு எவன் நல்லவன் எவன் கெட்டவங்கிறது தெரியும். நான் ஒரு தடவை ஃபைலை வெரிஃபை பண்ணதான். இதுக்கு மேல ஏதாவது பேசினா கடுப்பாயிருவேன். சாரி சார், கொஞ்சம் லேட். பரவாயில்ல சார். ஐ எம் ஜெகதீஷ், லோன் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர். உங்க கார் லோன் விஷயமா வந்தேன். இவங்க தெரியும், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இவங்க என் கொல்லிக்கு டெஸ்ட் டிரைவுக்காக வந்திருக்காங்க. என்ன சார்,
என்ன பார்த்த ஞாபகம் இல்ல உங்களுக்கு? சீரியல் ஆர்டிஸ்டா நீங்க? சார் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கு. உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. சார் நீங்க பெரிய கார் ஏதாவது ட்ரை பண்ணலாமே. சின்ன கார் உங்களுக்கு தேவையில்லையே. வேணாம் சார், எனக்கு எது தேவையோ அது போதும். நான் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது இல்லை. சார் இதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க சார். சார் நீங்க டெஸ்ட் ட்ரைவ் போலாம். பார்க்கும் போதே ஓட்டணும் போல இருக்கு. சார் பட்டைய கிளப்பிடும். நீங்க மட்டும் ஒரு தடவை ஓட்டி பாருங்க, வாழ்க்கையில நம்ம வண்டியை மறக்கவே மாட்டீங்க சார். அடடடா சும்மா பலபலன்னு நச்சு நறுது. நான் காரை சொன்னமா. வண்டியை நீங்க டிரைவ் பண்றீங்களா? நோனோ, ரொம்ப நாளா ஒரு அழகான பொண்ணை ஓட்ட வச்சு பக்கத்துல கண்டு போனோம்னு ஆசை. அதுக்கு தான் இந்த டெஸ்ட் ட்ரைவ் பிளானா? அடங்கடா. சரி ஓகே. இந்த 60 80ல ஓட்ட முடியுமா? 60யா 80யா? மாமா நமக்கு பிடிச்சது 90. நீ 90லயே ஓட்டுக்கண்ணே. என் கூட வண்டியில வந்தா 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். 1, இதயம் பலகீனமா உள்ளவங்க பின்னாடி உட்காரணும். 2, வாந்தி எடுக்க கூடாது. அண்ட் ரூல் நம்பர் 3, கம்பல்சரியா சீட் பெல்ட் போடணும். பெருசா ராக்கெட் ஓட்டுறாங்க, நாங்கெல்லாம் பறக்கிற ஃபிளைட்லயே ஃபுட்பால் அடிக்கிறவங்க. Go. 79 bhp IRDE, Intelligent Responsive Drive Engine. In other words, 4-cylinder inline engine. Shock absorbers எல்லாம் hydraulic. Maximum torque 11.4 kgm at 4000 rpm. Tires tubeless radial. என்னடா 5 நிமிஷம் டெஸ்ட் டிரைவ்க்கே ஆம்லெட் போட்டுட்டு இருக்க? காராடா ஓட்றாவ. அவ குளுக்குல சிறுகுடல சிக்கல் எடுக்க வேண்டியதா போயிருச்சுடா. பெரிய ரோபோ ரஜினி நினைப்பவளுக்கு. கண்டக்டர் மாதிரி ஒரு பேக். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவன் இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு வருவா? கெட் அவுட். மேடம் வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. நான் ஒரு பெரிய மனுஷோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன். நீங்க வேகத்தை பார்த்திருக்கீங்க, அவங்க பொறுமையா பார்த்திருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்ன பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க. இதாங்க உங்க கார்டு. ரொம்ப பெரிய மனுஷருங்க. Get out. விஸ்வநாதா. என்னது? காலு. போனியா? போனேன். பாத்தியா? பார்த்தேன். கேட்டியா? கேட்டேன். கிடைச்சதா?
இன்னும் கொஞ்சம் தான் இருந்தா செமத்தியா கிடைச்சிருக்கும். என்னையா சொல்ற? என்ன சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு தம்மா துண்டு கார்டு கொடுத்து இது கொண்டு போய் காமி வேலை கொடுத்துருவாங்க நீ சொல்லி நான் போனேன் இல்ல. நம்மள கோடம்பாக்கம் செருப்பாலி அடிச்சுக்கணும் ஐயா. அங்க என்னாச்சு? அந்த கார்டு குப்பை தொட்டி போய் சேர்ந்தாச்சு. என்னது? போயா, நான் உனக்கு கொடுத்த லெட்டர் காமிச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூன் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். குமாஸ்தா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன உண்மையில பரிதாபப்பட்டு உங்க முதலாளி அவங்க கார்லயே உன்னை அனுப்பி வைக்க, உங்க முதலாளி எதிரிங்க முதலாளிக்கு தான் கார்ல வராங்க நினைச்சு உண்மையில தாக்க, அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க, அங்கிருந்து கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்க, நீ தம்மான் துண்டு கார்டு என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க, அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க, நான் இங்க வந்து முன்னால நிக்க. இத பாரு, இதெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்ல அதையும் என் தலையில கட்டிடுறியா? அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா நான். ஷட் அப். நீ என் மகளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? ஒரு தகராறுல. அதுக்கு மேல என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? என் மக அநீதியா நடக்க, அதை நீ எதிர்க்க, அவ இந்த இடத்தை விட்டு போக, நான் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்க, அதை எடுத்துக்கிட்டு அவளைத்தான் பார்க்க போறோன்னு தெரியாம நீ அங்க போய் நிக்க, அவ உன்னை துரத்தி அடிக்க, நீங்க வந்து நிக்க, நான் உங்ககிட்ட நிலைமையை விளக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லு, கண்டிப்பா நாளைக்கு காலையில வேலை கிடைக்கும். அப்பா சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நிச்சயமா வேலை கிடைக்கல சார். நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடிச்சு ரெடியா இருக்கும். மாப்பிளைய பாத்தியா? பார்ட்டி எப்படி? அது ஏன் கேக்குற? பேண்டா மாதிரி இருக்கான். அம்மா விட்டு நகரவே மாட்டேங்குது. ஒரு நாள் வெயிட் பண்ணு, நடக்க வேண்டியது நடக்கட்டும், அப்புறம் பாரு உன்னை விட்டு நகராது. உப்ப நன்னா தேடுகோ. ஐயோ, எல்லா ஜாமானும் இருக்கிறது, உப்ப காணமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? முதலாளி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? பாட்டி வடை சுட்ட கதையில காக்கா வடை தூக்கிட்டு போச்சே, அது வந்து உளுந்து வடையா பருப்பு வடையா? ஓட்ட வடை. நேக்கு பதுவா முக்கியம். நானே சால்ட்டா காணுமே டென்ஷன்ல இருக்கிறேன், நீ நான் அசால்ட்டா கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன என்ன சால்ட் இருக்கே முதலாளி? இருக்குடா, ஸ்டோர் ரூம்ல இல்லையே. ஐயோ, இப்பவே மிட் நைட் தாண்டி விடுத்தே, காலையில 6 மணிக்கெல்லாம் கொட்டிக்கிறதுக்கு வந்துருவாருங்களே, சால்ட் இல்லாம நான் எப்படா சமாளிப்பேன்? நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, கடை மூடி இருந்தாலும் கடைக்கு வெளியில உப்பு மூட்டை வச்சிருப்பாங்க, அலக்க தூக்கிட்டு வந்துருவோம். திருட சொல்றியா? யூ மீன் தெஃப்ட்? தெஃப்ட் இல்ல முதலாளி, ஷிஃப்ட். அப்படினா அப்படியே மெதுவா தூக்கிட்டு வந்துடலாம். காலையில அண்ணாச்சிக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி போட்டு கொடுத்துடலாம். நல்ல ஐடியாவா இருக்கே, வா போலாம். முதலாளி நான் வரல. ஏன்? பருப்பு ஊற வைக்கணும், அதிர்ஷ்டத்துக்கு ஆட்டணும், தயிருக்கு வர ஊத்தணும், இன்னும் என்னென்னமோ. ராஜா, கடமை உணர்ச்சியில நீ என்ன காட்டிலே மிஞ்சிட்டப்பா, மிஞ்சிட்ட. நானே போறேன். அம்மா, ஐயா பாத்து. என்ற தளபதிடா இவன், என்ற தளபதி. ஒரு பாடு பற்றா பற்றில்லோடா. இந்த தெருதான சொன்னா தோ இருக்கிறதே அண்ணாச்சி கடை. சொன்ன மாதிரியே உப்ப வெளியே வச்சிருக்காளே. உப்பேதான். இந்த நாய் தொல்லை வேற. அப்பா ஈஸ்வரா. போனா. ஹலோ ஹலோ. ஏய், அறிவு கேட்டவனே. யாரா அது? இல்ல முதலாளி, அது வந்து உங்கள. ஆமா, உப்பு மூட்டையில எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுடா. ஆனா உடம்பெல்லாம் படபடன்னு வர்றது, வேர்த்து கொட்டுறது, நாக்கெல்லாம் வரல்றதுடா. ஏன் பயந்துட்டீங்களா? இருக்காதா பின்ன. இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கையெல்லாம் தட தட டைப் அடிக்கிறதுடா, ஒரே தண்ணி தாகமா எடுக்கிறதுடா. சரி, நீங்க ஒண்ணு செய்யுங்க. சொல்லு. இந்த கடை பக்கத்துல 3வது நம்பர் வீடு இருக்கும், அங்க தண்ணி வாங்கி குடிச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, ஓபன் தி டோர். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும்? தாகமா இருக்கிறது மாமா, செத்த ஜலம் இருந்தா கொடுங்களேன். ஏன்னா இந்த ராத்திரி எங்கட போயிட்டு வந்த? உப்பு எடுக்கலான்னு வந்தேன். உப்பா? அதோ. ஏன்னா உப்பு எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? பக்கத்து கடை க்ளோஸா இருந்துச்சு, வெளியே உப்பு இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா எங்கடி இருந்து உப்பு தேடி வந்து எங்கட்டியே தண்ணி கேக்குறேன். மாப்பிள எல்லாம் ஓடியாங்க, திருடவா ஓடியாப்பா. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, புடிச்சு கீழ போடுங்க, போடுங்க. அட ஈஸ்வரா, என் அசிஸ்டன்ட் தான் ரிங்க குடுக்குறான். இப்ப உண்மை வெட்ட வெளிச்சமா வெளியே வர போறது. நானே கேக்குறேன் பார்கோ. சொல்றா ராஜா. நாம வாங்குற உப்பு கிடைச்சிருச்சு, இங்கதான் இருக்கு. அண்ணாச்சி கடையில நீங்க திருடின உப்பு அங்கே வச்சுட்டு வந்துருங்க. அண்ணாச்சி மூஞ்சில அனல் தெரிக்கிறதே. அப்படி அம்பி என்ன சொன்னா அதுல? ஸ்பீக்கர் போனை போட்டு எல்லாரையும் கேட்க வைக்கிறேன். போதுமா? அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். சொல்றான் அம்பி, அப்படியே ரிப்பீட் பண்ணு. அண்ணாச்சி கடையில உப்பு திருடினீங்களே, அந்த திருடின மூட்டைய அங்கே வச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா திருடு தப்பு இல்ல. திருடுறதுனே சொல்றானே.
இனி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. கம் ஆன் ஸ்டார்ட். அம்மா ஐயோ பட்டைய கிளப்புறதுங்கிறது இதுதானடா. யாரோ கூப்பிடுறாளே, இவன்தான். என்ன முதலாளி சத்தம்? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை.